வெல்கம் டு மை சேனல். நாம் ஸ்டடி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஆனுவல் பிளானர்லாம் விட்டுட்டாங்க குரூப் எக்ஸாம்ஸ்க்கு. ரொம்ப ரொம்ப டைம் லைன் இருக்கிற நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இருக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே ரொம்ப டைம் இருக்குது. இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணி நல்லா படித்தோம்னா டெய்லி ஒரு 1 ஹவர் மட்டும் ஆப்டிடியூட் சம் பார்த்தோம்னா 25க்கு 25 கண்டிப்பாக எடுக்கலாம். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் டெய்லியும் ஆப்டிடியூட் சம், டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒவ்வொரு சம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு வீடியோ ஒரு டாப்பிக்லேருந்தும் கண்டிப்பாக கம்பல்சரி வந்துடும். இன்றைக்கி நாம் அதில் வந்து பர்சன்டேஜ் சம் வந்து பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சதவீதம். அது இதில் பிரித்தோம்னா பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜ்ன்ற வார்த்தையை வச்சே நம்ம சொல்லிடலாம். சென்ட் அப்படின்னா 100 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பர் அப்படின்னா பகுதி, அதாவது பகுதியில் நமக்கு 100 இருக்கணும், அதாவது 1/100. இதுதான் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படின்றது தான் எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, பின்னம். அதாவது நமக்கு கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை 1/ல வர மாதிரி, அதாவது இந்த மாதிரி பின்னம் P/Q அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம மாற்றி எழுதுனா அதுதான் வந்து பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன். அதே இன்னொன்று வந்து ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ், அதாவது பின்னத்திலிருந்து சதவீதமாக மாற்றுறது. இதெல்லாம் 6th புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். சதவீதத்தை பின்னமாக மாற்றுக, பின்னத்தை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு. இது வெறும் சிம்பிள் ஸ்டெப் தான். என்னன்னா, இப்போது இந்த 60% அப்படின்னா என்ன, இருக்கிற 60 அப்படியே போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு பகுதியில் 100 இருக்கணும். தட் மீன்ஸ் பகுதியில் 100. ஓகேவா, புரிஞ்சுதா? அப்போது ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல். இந்த ஒரு சைபருக்கு 0.6 அப்படியும் எழுதலாம். இல்லை 2ஆல் இது வந்து தசமமாக மாற்றிருக்கோம். பின்னமாக மாற்றணும்னா 3×6 5×10 = 3/5. இது இப்படியும் எழுதலாம், இல்லை எப்படியும் எழுதலாம். 0 பாயிண்டில் போட்டோம்னா அது தசமமாக மாற்றுறது, தசம எண்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மாற்றுறது. இந்த 3/5ங்கிறது பின்னமாக மாற்றுதல். இப்போது அதே சேம் எக்ஸாம்பிள், 30 அப்படின்னா 30/100. நமக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு வந்துட்டாவே பகுதியில் 100 வரணும். ஓகேங்களா, அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 0 கேன்சல், 3/10. இப்போ 40% வந்து எப்படி பண்ணலாம், 40/100 கேன்சல், 2×4 5×10 2/5. பர்சன்டேஜ் அப்படின்னு 60% அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங், 6/100. பர்சன்டேஜ் அப்படின்னாலே பகுதியில் 100 இருக்கணும். இப்போ பின்னத்திலிருந்து பர்சன்டேஜ், இதுக்கு ஆப்போசிட் அப்படியே பர்சன்டேஜ் டு பின்னமாக மாற்றணும்னா இதில் வந்து பின்னத்திலிருந்து பர்சன்டேஜாக மாற்றுறோம். பின்னம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 3/5ன்னு. இப்போது இதுக்கு ஆப்போசிட் அப்படியே இங்கே என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம். ஆனால் இங்கே ஆப்போசிட் அப்படியே மல்டிபிள் பண்ண போகணும், அவ்வளோதான் வித்தியாசம். பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன்னா /100, ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் அப்படின்னா ×100. இப்போ 4×5 2×5 10 0, 4×6 60%. இப்போ 1/25 அதை சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஒரு 25 4 4%. இப்போ 3/500
100 போட்டோம்னா 2 சைபர் கேன்சல் ஆகிடும். இதை போட்டோம்னா நமக்கு பாயிண்டில் வரும். எவ்வளோ வரும்? 0.6% வரும். ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாங்களா? பர்சன்டேஜ் அப்படின்னா சதவீதம். இந்த நேம்ல இருந்தே நம்ம சொல்லிடலாம். பர்சன்டேஜ் 3 பிரிச்சோம்னா சென்ட்னா 100, பர் அப்படின்னா பகுதியில் 100 இருக்கணும் இல்லைங்களா? இதுதான் பர்சன்டேஜோட வேல்யூ. 1/100 அப்படின்னாவே அது பர்சன்டேஜ். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2-3 சம் பார்ப்போம். அது எப்படி உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் என்னன்னா சதவீதத்திலிருந்து பின்னமாக மாற்றணும். ஓகேங்களா? கொடுத்துருக்கிறத சதவீதத்திலிருந்து P/Q அப்படின்ற ஃபார்முலேட்டில் மாற்றணும். இப்போது நமக்கு எக்ஸாம்பிள் 60% அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை P/Q அப்படின்ற ஃபார்முலேட்டில் நம்ம மாற்றணும். இப்போது பர்சன்டேஜுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100, பகுதியில் 100 இருக்கணும். இப்போது அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 3/5 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். 30% அப்படிங்கிறத 30/100 எழுதலாம். இப்போ கேன்சல் பண்ணும்போது 3/10 கிடைக்கும். சேம் இதோட ஆப்போசிட் இது. இங்கே சதவீதத்திலேருந்து பின்னமாக மாற்றணும், இங்கே பின்னம்லேருந்து சதவிகிதமாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? பின்னம் கொடுத்துருப்பாங்க, நம்ம சதவீதமாக மாற்றும் போது இதுக்கு இங்கே என்ன பண்ணமோ அதுக்கோட ஆப்போசிட் ரியாக்ஷன். இங்கே எல்லாமே டிவைட் பண்ணியிருப்போம், இங்கே மல்டிபிள் பண்ணுவோம். 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு அந்த பர்சன்டேஜ் சம் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த பர்சன்டேஜ் சம்மில் சம் மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு 6 மாடல்ஸ் இருக்குது. என்னென்னா ஜென்ரல் மெத்தட்னா டைரெக்டாக ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு பின்னமாக மாற்ற சொல்லலாம், இல்லை பின்னமாக கொடுத்துட்டு பர்சன்டேஜாக மாற்ற சொல்லலாம். இல்லை இந்த நம்பரில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து எவ்வளவா இருக்கும். இப்போது 450ன்னு கொடுத்துட்டாங்க, 450ல் 12% எவ்வளோ இருக்கும், 10% எவ்வளோ அப்படின்ற மாதிரி டைரக்ட் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது அளவுகள் அப்படின்னா எல்லாத்துலேயுமே லிட்டர் மீட்டர் அந்த மாதிரி அளவுகள் வச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போது 10 மீட்டரில் 10% எவ்வளோ அப்படின்ற அளவுகள் சம்மந்தப்பட்டதாக வரும். இன்னொன்று ஈக்குவேஷன் மாடல்னால் நமக்கு ஒரு சென்டென்ஸ், ஒரு சம் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க, சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அந்த வார்த்தைகளை வச்சு ஈக்குவேஷன் கொண்டு வந்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி. சேலரி மாடல்ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தரோட மாத வருமானம் எவ்வளோ, இதில் 10% சேமிக்கிறாரு, 10% செலவு பண்ணுறாரு, அப்போ மொத்தம் அவர் எவ்வளோ சேமிச்சிருப்பார், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாரு அப்படின்றத பர்சன்டேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓட்டிங் மாடலும் அப்படி தான். ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த எலெக்ஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வந்துச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ் செல்லாத ஓட்டு, செல்கிற ஓட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பரப்பளவில் ஏற்படும் சதவீத மாற்றம் அப்படின்னா, இப்போது ஒரு ரெக்டாங்கிள் இல்லை ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு நார்மலாக ஒரு அளவு இருக்கும். அதை 10% குறைச்சா அதோட பரப்பளவில் எவ்வளோ மாற்றம் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை அந்த பரப்பளவை கொஞ்சம் 10% அதிகரித்தா எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இதுதான் அந்த 6 மெத்தடு. மெத்தட் 1 ஜென்ரல் மெத்தட், அளவுகள், ஈக்குவேஷன் மாடல், சேலரி மாடல், ஓட்டிங் மாடல், பரப்பளவில் ஏற்படும் சதவீத மாற்றம். ஓகேங்களா? இப்போ இந்த ஜென்ரல் மாடலில் மட்டும் ஒரு 2 சம் மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்தடுத்த சம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஜென்ரல் மெத்தட் 1 இது ஈஸி தான், சும்மா டைரெக்டாக கொடுத்துருவாங்க. மெத்தட் 1 ஜென்ரல் மெத்தட், இது டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மாடல் சம் மட்டும் பார்க்கலாம். 450ல்
28% என்ன? இது சிம்பிள் 6th ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுற கொஷின். 450 கொடுத்துருக்காங்க, அதில் 25% எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்குறாங்க. அப்போது 450 into 28, இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக நம்ம பகுதியில் 100 போட்டுக்குவோம். நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னா என்னென்னா டேரெக்டாக பகுதியில் 100 அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் அப்படின்னு வந்தாவே பகுதியில் 100 இருக்கணும். ஓகேவா? 100ல் 28% எவ்வளோ? 450ல் 28% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மல்டிபிள் பண்ணணும். ஒரு சைபர் கேன்சல் ஆயிடுச்சு. 1 2 2 4 2 8 5 10, 1 5 5 9 5 45, 9 into 14 126. ஓகேங்களா? இது டைரக்ட் கொஸ்டின். இதுலேயே இன்னொரு கொஸ்டின் போடலாம். செகண்ட் சம் 11% ஆஃப் 480. அதாவது இது இங்கிலீஷில் 480ல் 11% என்ன? ரெண்டுமே போட்டிருக்கேன், தமிழ்லையும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன். இங்கிலீஷில் கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா 11% ஆஃப் 480 அப்படின்னு கேட்பாங்க. தமிழில் 480ல் 11% என்ன? 480ல் 11% வந்தாலே டிவைடட் பை 100. இதுவும் கேன்சல் ஆகிடும். 1 2 2 4 2 8 சரி 2 2 4 4 2 8 5 2 10. இது கொஞ்சம் இதில் சால்வ் பண்ணால் கொஞ்சம் பாயிண்டில் வர மாதிரி இருக்கும். 5 4 20 பாயிண்ட் 8 5 40 4.8 into 11 வரும். 4.8 into 11 52.8. இப்போ ஒரு சம் கொடுக்குறேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். நான் அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 1180ல் 60% என்ன? இந்த கொஸ்டின் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இந்த டிவைட் பண்ணுறோம் இல்லையா, 100ஆல் டிவைட் பண்ணுறது, அதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இப்படி உட்காந்து நம்ம சம் போட்டுட்ருக்க தேவையில்ல, மல்டிபிள் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. அதுக்கான ஷார்ட்கட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்டிடியூட் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. டெய்லி ஒரு 1 hour படித்தா போதும், ஈஸியாக நம்ம ஆப்டிடியூட் சால்வ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.